ஸோ வர்மலா ப்ரிசர்வேஷன் அதாவது என்னென்னா நம்மளோட கல்யாணம் ஆன மொமெண்ட்டை அப்படியே ரீக்ரியேட் பண்ணி ஒரு வுடன் பாக்ஸில் எப்போ பார்த்தாலும் அந்த ஃப்ரெஷ்ஷான மெமரியை ஃபீல் பண்ணுற மாதிரி ஒரு ப்ரிசர்வேஷன் தான் வர்மலா ப்ரிசர்வேஷன். ஸோ நமக்கு இப்போ கல்யாணம் ஆகுது, அதில் போட்ட தாலியாக இருக்கட்டும், அதில் போட்ட மெட்டியாக இருக்கட்டும், அப்புறம் நம்ம போட்டிருந்த மாலையாக இருக்கட்டும், அது வந்து ஒரு ப்ரெஷியஸான மூமெண்ட் தானே. ஸோ அந்த ஃப்ளவர்ஸ் எல்லாம் ப்ரிசர்வ் பண்ணி எப்போ பார்த்தாலும் அந்த மெமரிஸை ரீக்ரியேட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இந்த வர்மலா ப்ரிசர்வேஷனுங்கிறது ஒன்றும் இல்லை, நம்மளோட வெட்டிங் கார்லண்ட் எல்லாம் எடுத்து அதை வந்து கொஞ்சம் ப்ராசஸ் எல்லாம் பண்ணி ஃப்ரெஷ்ஷாக அந்த ஃப்ளவர் எப்படி இருக்கோ அதே மாதிரி ப்ரிசர்வ் பண்ணி கொடுக்கறது தான் வர்மலா ப்ரிசர்வேஷன். ஸோ இந்த ப்ரிசர்வேஷனுக்காக கிளாஸஸும் எடுத்துகிட்ருக்கோம். ஸோ லேட்டஸ்ட்டாக இப்போ பார்த்தா அவங்களோட சன்னோட ஃப்ளவர்ஸை, ரியல் ஃப்ளவர்ஸ், அதாவது அவங்க வெட்டிங்கில் போட்டிருப்பாங்களே அந்த ஃப்ளவர்ஸை அப்படியே ப்ரிசர்வ் பண்ணணும்னு சொல்லிட்டு என்கிட்ட கிளாஸ் ஜாயின் பண்ணிவிட்டு ப்ராப்பராக டையிங் ப்ராசஸ், ஃப்ளவரை கல்யாணம் ஆன உடனே அந்த ஃப்ளவர்ஸை ஃப்ரெஷ்ஷாக எடுத்து அதை டையிங் பண்ணி ஸோ ப்ராப்பராக ப்ரிசர்வ் பண்ணி அந்த ஃபினிஷிங் பார்க்குறப்பவே அவங்களுக்கு வந்து அவ்வளோ கூஸ்பம் மூமெண்ட்டாக இருந்தது. அவங்கள விட நானும் நல்லா ஃபீல் பண்ணேன். ஸோ நீங்களும் அதை வியூ பாருங்கள் இந்த ஃப்ளவர்ஸ் எப்படி இருக்குன்னு. ஸோ இந்த மாதிரி ப்ரிசர்வேஷன் கிளாஸஸும் நம்ம எடுத்துகிட்ருக்கோம். இந்த மந்தில் ஆஃபர்ஸ் வந்து அவைலபிளாக இருக்குது. ஸோ யாரெல்லாம் வர்மலா ப்ரிசர்வேஷன் பண்ணணும், வர்மலா ப்ரிசர்வேஷன் கிளாஸ் ஜாயின் பண்ணணுன்னாலும் பண்ணிக்கோங்க. ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.